இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மகாலய அமாவாசை வழிபாடுகள் பற்றி சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். மகாலய அமாவாசையை விட முக்கிய பங்கு வகிப்பது தாங்கள் தாய் தந்தை காலமான திதிதான் என்பது பலருக்கும் தெரியவில்லை. தாங்கள் புரோகிதரிடம் சென்று தாய் தந்தை காலமான திதியை தெரிந்து கொண்டு அன்றைய தினத்தில் திதி சார்த்தம் செய்வதே உத்தமம் ஆகும். ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 18/9/2024 புதன்கிழமை முதல் மகாலய பட்சம் ஆரம்பம். உங்களுடைய தாய் தந்தை எந்த திதியில் காலமானார்கள் என்பதை தெரிந்து கொண்டு மகாலய பட்ச காலத்தில் அந்த திதி அன்று நம்முடைய முன்னோர்களுக்கு மகாலய திதிஷ்டார்த்தம் கொடுக்க வேண்டும். இந்த வருடம் 18/9/2024 புதன்கிழமை முதல் மகாலய பட்சம் ஆரம்பித்து 2/10/2024 புதன்கிழமை அமாவாசை அன்று முடிவடைகின்றது. பெற்ற மகன்கள் கொடுக்கும் தில தர்ப்பணத்தினாலும் திதிஸ்தார்த்தத்தினாலும் மட்டுமே பித்ரு தேவதைகள் திருப்தி அடைவார்கள். எந்த கோவிலிலும் எந்த விதமான பூஜையாலும் பித்ரு தேவதைகள் திருப்தி அடைவதில்லை. பெற்ற மகன்கள் இருந்து திதிஷ்டார்த்தம் செய்யாமல் கோவிலில் செய்யும் பூஜையால் தெய்வங்கள் திருப்தி அடையாது என வேத புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்களேதான் திதிஷ்டார்த்தம், திலத்தர்ப்பணம், பிண்ட பிரதானம் செய்து பித்ரு தேவதைகள் ஆசி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மகாலய பட்ச காலமான 15 நாட்களில் எந்தெந்த நாளில் திதிஷ்டார்த்தம், திலத்தர்ப்பணம், பிண்ட பிரதானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். மக்களே, பிரதமை திதி செல்வம் பெருகும், துவதியை வாரிசு வளர்ச்சி அதாவது வம்ச விருத்தி, திருதியை திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும், சதுர்த்தி பகை விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், பஞ்சமி விரும்பிய பொருள் சேரும், சம்பத்து விருத்தி, சஷ்டி தெய்வீக நம்பிக்கை ஓங்கும், மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள், சப்தமி மேல் உலகத்தினர் ஆசி, அஷ்டமி நல்லறிவு வளரும், நவமி 7 பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும், தசமி தடைகள் நீங்கி விருப்பங்கள் நிறைவேறும், ஏகாதசி கல்வி கலைகளில் சிறக்கலாம், துவாதசி தங்கம் வைர ஆபரணங்கள் சேரும், திரியோதசி நல்ல குழந்தைகள், கால்நடை செல்வம், நீண்ட ஆயுள் கிட்டும், சதுர்தசி முழுமையான இல்லறம், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், அமாவாசை மூதாதையார் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிட்டும். பித்ரு தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் இந்த மகாலய பட்ச புண்ணிய காலத்தில் பித்ரு தேவதைகளுக்கு திதிஷ்டார்த்தம், திலத்தர்ப்பணம், பிண்ட பிரதானம் செய்து முன்னோர்கள் ஆசியை பெற்றுக்கொள்ளுங்கள். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.